அதிமுகவை ஒரு பலம் வாய்ந்த சக்தியாக கொண்டு வர வேண்டும் என்கின்ற ஒரு முயற்சி எந்த பாஜக வந்துட்டு அதிமுகவை அழிச்சதோ அவங்கள்ல இருந்தே வந்தும் கூட அதை வந்துட்டு ஏற்றுக்கொள்ளாமல் இபிஎஸ் வந்துட்டு நடந்து கொண்டவர். அவர் தன்னை நிலைநிறுத்திக் கொள்ளவும் தன்னை முதன்மைப்படுத்திக் கொள்ளவும் மேற்கொண்ட முயற்சிகள் தான் இன்னைக்கு வந்துட்டு அதிமுகவினுடைய அழிவிற்கு ஒரு காரணமாக ஆகியிருக்கிறது. அதனுடைய விளைவு தான் அன்னைக்கு நீங்க பாத்தீங்க அப்படின்னம்னா குறிப்பிடத்தக்க அஇஅதிமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர்களாக அமைச்சர்களாக இருந்த இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னம்னா திரு ஓ பன்னீர்செல்வம் ரொம்ப மிக மிக முக்கியமானவர். அவர் தென் மாவட்ட அரசியல்லையும் முக்கியமானவர். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல வந்துட்டு மிக முக்கியமான ஒரு பொறுப்பு 3 முறை முதலமைச்சராக இருந்தவர். கட்சியினுடைய செல்வி ஜெயலலிதாவினுடைய பொதுச் செயலாளராக இருந்தபோது கட்சியினுடைய பொருளாளராக இருந்தவர். அப்படிப்பட்டவர் இன்றைக்கு இணைந்திருப்பது. பொறுத்தநாடு திரு வைத்தியலிங்கம் அவர்கள் அமைச்சராக இருந்தவர். ஜெயலலிதாவினுடைய அன்பை பெற்றவர். அவரும் வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த வந்துட்டாரு. அப்புறம் அந்த பகுதியில திருநெல்வேலி பகுதிகளில் வந்துட்டு செல்வாக்கு மிக்கவராக PH பாண்டியனுடைய மகன் மனோஜ் பாண்டியன் அவர் இணைந்திருக்கின்றார். அப்புறம் வந்துட்டு பாத்தீங்கன்னா சுப்புரத்தினம் இணைந்திருக்கின்றார். இப்பொழுது பாத்தீங்க அப்படின்னம்னா உசிலம்பட்டி சட்டப்பேரவை உறுப்பினர் ஐயப்பன் இணைந்திருக்கின்றார். இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னம்னா இது வந்துட்டு திமுகவை பலப்படுத்துது அப்படின்றது ஒண்ணு முக்கியம். அதையும் விட முக்கியம் அந்த பெரியார் அண்ணா கொள்கை வயப்பட்ட அரசியல் அதுல இருந்து எல்லாரும் ஒன்றிணைஞ்சு அந்த கொள்கை ரீதியான ஒரு அரசியலை பலப்படுத்துகிறார்கள் என்பதை பார்க்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய அச்சுறுத்தல் வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டினுடைய தனித்தன்மைக்கும் தமிழ் மொழிக்குமான ஒரு ஒரு உயர்நிலையை வந்துட்டு தட்டி சிதைச்சிட வேணும். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மத நல்லிணக்கத்தையும் சமூக நல்லிணத்தையும் சிதைச்சிட வேணும் அப்படின்னு சொல்லிட்டு செயல்படக்கூடிய ஒரு பாஜகவிற்கு எதிராக ஒரு பலம் வாய்ந்த சக்தியா திமுக போராடிக்கிட்டு இருக்கும் போது இப்படிப்பட்ட ஒரு மற்ற கட்சிகளினுடைய முதுகெலும்பாக திகழ்ந்தவர்கள் வந்துட்டு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வர்றது அப்படின்றது திரு ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சாதகத்தன்மை. அதையும் விட திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய பலம். எனவே அந்த அடிப்படையில் நீங்க பாத்தீங்க அப்படின்னம்னா திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களை ஓரம் கட்டுவதற்காக மேற்கொள்ளப்பட்ட இபிஎஸ் உடைய முயற்சி இன்றைக்கு அடிபட்டு விட்டது. ஓபிஎஸ்ஐ அப்படியே சும்மா அந்த இடத்துல விட்டுறலாம், அவரால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு நினைச்ச பாஜகவிற்கு இது ஒரு பேரிடியாக அமைந்திருக்கிறது. இப்போ இந்த அரசியல் வந்துட்டு பலம் பெறும். தென் மாவட்டங்கள்ல ஏற்கனவே பலவீனப்பட்டு நிற்கக்கூடிய அதிமுக அது திமுகவினுடைய பலமாக மாறக்கூடிய ஒரு சூழல் இன்றைக்கு உருவாகி இருக்கிறது. 1979 அனைத்து திராவிட கட்சிகளும் ஒன்றிணைய வேண்டும் என்ற முன்னெடுப்பு தீவிரமாக எடுக்கப்பட்டுச்சு. இந்த சூழல்ல இப்போது ஓ பன்னீர்செல்வத்தின் இணைப்பு என்பது இந்த முன்னெடுப்புக்கான ஒரு தற்பொழுது நடைபெற்று வரக்கூடிய அந்த முன்னெடுப்பா பார்க்கலாமா? இல்ல அப்படி பார்க்கறது கஷ்டம். ஆனா ஒரு கொள்கை ரீதியான ஒரு மறுசேர்க்கை அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா செல்வி ஜெயலலிதாவுக்கு பிறகு ஒரு பலமான தலைமை அதிமுகவுக்கு கிடைக்கல. அது ரொம்ப அல்லாடி கில்லாடி போயிட்டு கடைசியில கட்சியினுடைய அமைப்பு விதிகளையே வந்துட்டு தங்களுக்கு சாதகமா கொண்டு வந்துட்டு எல்லாரையும் பழி வாங்குற மாதிரி தூக்கி எறிகிறது அப்படியாப்பட்ட நடைமுறை இருந்த போதுதான் கிட்டத்தட்ட கடந்த 5 ஆண்டு காலமா அதுல வந்துட்டு இவர் மேல தண்ணீர் பாட்டில் எல்லாம் எடுத்து அடிச்ச கதையெல்லாம் நீங்க பார்த்திருக்கீங்க. அப்போ அப்படியாப்பட்ட ஒரு சூழல்ல வந்துட்டு கடைசி கட்டமா தான் கடைசி ஆளா தான் அந்த முடிவை பன்னீர்செல்வம் எடுக்கிறாரு. ஏன்னா அப்ப அப்படின்னா அவருக்கு எவ்வளவு பெரிய ஒரு இதுல ஒரு மனத்தடை இருந்திருக்கும் பாருங்க. திமுக அரசியல் ரீதியான ஒரு அதிமுகவுக்கு ஒரு எதிர்நிலை. அப்படிப்பட்ட ஒரு கட்சியோட எல்லாரும் போயிட்டு சேரும் போதும் கூட அவர் தனிச்சு நின்று அப்படியே கடைசி வரைக்கும் யோசிச்சு இப்பதான் அந்த முடிவுக்கு வராரு அப்படின்னோம்னா அது வேற வழி இல்லாமல் அப்படித்தான் செய்தாகணும் அப்படின்ற ஒரு நிலை தான் காரணம். எனவே இதை வந்துட்டு ஒரு ரீஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லலாம். மறு அமைப்பு ஏற்பட்டிருக்குது, மறு சேர்க்கை. இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி திரு ஐயநாதன்.